சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. முத்துநகை, இருந்தாலும் என் கண்மணிக்கு இந்த பிறந்த நாளில் நான் ஏதாவது பரிசு தரத்தான் வேண்டும். என்ன வேண்டும் என்று கேள். முத்தும் பவளமும் வேண்டும், வைரமும் வைடூரியமும் வேண்டும் என்று கேட்டு உங்களை நான் சங்கடப்படுத்த மாட்டேன். ஏனோ எனக்கு இளம் வயது முதலே இதிலெல்லாம் நாட்டமே இருந்ததில்லை. உனக்காக இல்லை என்றாலும் எனக்காக, என் திருப்திக்காக ஏதாவது கேள். சரி, தாங்கள் இவ்வளவு ஆர்வமாக கேட்பதால் ஒன்றை மட்டும் கேட்பேன். அதை நீங்கள் இன்றே கொண்டு வந்து தர வேண்டும் என்பதும் இல்லை, அப்படி உடனே கிடைக்கக்கூடியதும் அல்ல. பீடிகையெல்லாம் மிகவும் பலமாகத்தான் இருக்கிறது முத்துநகை. அப்படி என்னதான் கேட்கப் போகிறாய்? அதை சொன்ன பிறகு ஏன் இவளிடம் இப்படி கேட்டோம் என்று நீங்கள் வருத்தப்பட போகிறீர்கள். போதும் அம்மா, போதும். இதற்கு மேலே என்னால் பொறுமை தாங்க முடியாது. நீ கேட்கப் போவதை என்னால் இன்றே கொடுக்க முடிகிறதோ அல்லது அடுத்த உனது பிறந்த நாளுக்கு தான் தர முடிகிறதோ அதெல்லாம் வேறு விவகாரம். ஆனால் நீ கேட்க விரும்புவதை தயவு செய்து கேட்டுவிடு. எனக்கு புலிப்பல் வேண்டும். என்ன என்ன கேட்டாய்? புலிப்பல்லா? ஆமாம். ஆண்கள் தான் புலிப்பல்லை கொண்டு வந்து தங்கள் வீரத்திற்கு அடையாளமாக கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். உனக்கு எதற்கு முத்துநகை? ஏன், நானும் ஒரு வீர மங்கை என்பதை மறந்து விட்டீர்களோ? ஓ, அதற்காகத்தான் நீ இதை அணிந்து கொள்ள விரும்புகிறாயா? அது மட்டுமல்ல. வேறென்ன? அது எங்கள் சோழ நாட்டின் வீர சின்னம். இமயம் வரை சென்று வந்த சோழர் கொடியில் பொறிக்கப்பட்ட வெற்றி சின்னம். அந்த புலிக்கொடி தரித்தவரின் நாட்டில் நானும் தோன்றியவள் என்பதற்காகத்தான் புலிப்பல்லை அணிந்து கொள்ள விரும்புகிறேன். சோழ நாட்டில் பிறந்த தமிழ் பெண் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். மன்னவா? செந்திலையாரே, நான் அவசரமாக ஒருவரை சந்திக்க வேண்டும். நீங்கள் அவர்களிடம் சென்று நான் அவசியம் விழாவுக்கு வருவதாக சொல்லிவிடுங்கள். நண்பா, நாம் பிறகு சந்திப்போம். தாமரை, வாருங்கள். ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருந்தது போல் தெரிகிறதே. உண்மைதான். அப்படி எதை பற்றி ஆழ்ந்த சிந்தனை? எல்லாவற்றையும் பற்றிதான். எங்கள் அரண்மனையில் இருந்தது, ஆரண்யத்திற்கு வந்தது, இப்போது இந்த சோழ அரண்மனையில் வாழ்வது, இப்படி பல விஷயங்கள். அப்படியானால் நாட்டையும் காட்டையும் பற்றிதான் சிந்தனையா? அதில் வாழும் மனிதர்களை பற்றி சிந்திக்கவில்லையா? இதென்ன கேள்வி? அரண்மனையை கைகொட்டி சிரித்தது என்றால் அரண்மனையா சிரிக்கும்? அங்குள்ள மனிதர்கள் சிரித்தார்கள் என்றுதானே பொருள். நாடே அழுதது என்றால் நாடு எப்படி அழும்? நாட்டு மக்கள் அழுதார்கள் என்றுதானே பொருள். ஆஹா, தாமரை, அருமையான உதாரணங்களோடு அழகாக பேசுகிறாய். எல்லாம் உங்களோடு பழகிய பிறகுதான். எதற்கெடுத்தாலும் இலக்கணத்திலிருந்து உதாரணம் சொல்கிறீர்கள் அல்லவா? அதை கேட்டு கேட்டு எனக்கும் அப்படி பேச தோன்றிவிட்டது. என்னை விட புலவர் காரிக்கண்ணனாரிடம் பழகினாய் என்றால் நீயே தமிழில் கவி பாடும் அளவிற்கு புலமை பெற்று விடுவாய். இன்று நானும் அரண்மனையை சேர்ந்த மன்னர் முதலான மற்றவர்களும் இருக்கும் நேரத்தில் புலவர் காரிக்கண்ணனார் அங்கு வந்தார். அவர் எப்போது அங்கு வந்தாலும் பல அரிய இலக்கிய விவாதங்களில் புலவரும் மன்னரும் மூழ்கி விடுவார்கள். மற்றவர்கள் வியப்போடு அதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஏதேனும் விவாதம் நடந்ததா? இல்லை தாமரை. ஏன்? புலவர் இன்று மிகுந்த வருத்தத்தில் இருந்தார். எதனால்? அவர் மகள் முத்துநகையை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லையே என்ற வருத்தம். அதை கேட்ட மன்னர் முகம் மாறிவிட்டது. தன்னுடைய இல்லத்திலிருந்து செழியன் கடத்தப்பட்டான் என்பதால்
தானே சென்று கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்ட வீராங்கனை அல்லவா முத்துநகை? ஒரு பெண்ணாக இருந்தும் தன் பெண்மைக்கு ஆடவரால் எந்த ஆபத்தும் நேரக்கூடாது என்பதற்காக ஆண் வேடமிட்டு காட்டில் அலைந்து திரிந்து பல ஆபத்துக்களை எதிர்கொண்டவள் அல்லவா முத்துநகை? இருங்கோவிலின் மரமாளிகைக்குள்ளேயே புகுந்து செழியன் அங்கு இருப்பதை உறுதிப்படுத்தி தான் அவசரப்பட்டு போர் தொடுத்தால் செழியன் உயிருக்கு ஆபத்து நேரும் என்று எச்சரிக்கை செய்து இருங்கோவேலின் மாளிகையை பாதுகாத்தவள் அல்லவா முத்துநகை என்று மாமன்னரே அவளை பாராட்டினார். மாமன்னரே இப்படி பாராட்டும் அளவிற்கு உயர்ந்த குணம் படைத்தவளா முத்துநகை? இந்த அளவிற்கு செயல்பட்டு எங்கள் கானக வாழ்க்கைக்கு ஆபத்து நேராமல் பாதுகாத்தவளா முத்துநகை? இப்போதாவது அவளை பற்றி தெரிந்து கொண்டாயே, இனியாவது அவள் நிலையை சொல்லலாம் அல்லவா? அது நான் முத்துநகையை சொல். எங்கள் மாளிகையில் சிறை வைத்திருக்கிறேன். என்ன சொல்கிறாய் தாமரை? நீயா அப்படி ஒரு காரியத்தை செய்தாய்? அதை இப்பொழுது நினைத்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது. தனது நாட்டுக்காக பாடுபடவும் உங்களை காப்பாற்றவும் வந்த ஒருத்தியை இப்படி இழிவான முறையில் சிறையில் அடைத்து விட்டோமே என்று வேதனையாக இருக்கிறது. ஏன் அப்படி செய்தாய் தாமரை? அதை கேட்டு நீங்கள் என்னை கேலி செய்யக்கூடாது. என்னை தவறாக நினைத்து வெறுக்கக்கூடாது. அப்படியெல்லாம் செய்வேனா? எதுவாயினும் சொல். முத்துநகை ஆண் வேடமிட்டு வைத்தியராக வந்திருந்தாள் என்று உங்களுக்கே தெரியுமே. சிறைக்கு வந்து உங்களுக்கு வைத்தியம் கூட பார்த்தாளே. அப்போதே அவள் முத்துநகை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் முதலில் முத்துநகையை பார்த்தது ஒரு ஆண்மகனுக்கே உரிய வீரமான நிகழ்ச்சியில். என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி கடனாக நான் அவளை ஆணென்று கருதி புரிகிறது. ஆணென்று கருதி நீ காதலித்தாய், அப்படித்தானே? உண்மை தெரிந்ததும் ஆத்திரத்தில் சிறையில் அடைத்து விட்டாய், அப்படித்தானே? நல்ல வேளை, முத்துநகை பெண்ணாக இருந்தது எனக்கு நன்மையாக போய்விட்டது. ஏன்? இல்லாவிட்டால் நீ என்னை காதலித்திருப்பாயா? போங்கள். முதலில் முத்துநகைக்கு எரிச்சல் மூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடம் நெருங்கி வந்தேன். ஆனால் காந்தம் இரும்பை இழுப்பது போல் உங்கள் உயர்ந்த குணம் என்னை உங்கள் வசப்படுத்தி விட்டது. இப்போது நாம் என்ன செய்வது? முத்துநகையின் நிலையை அறிந்தால் மன்னரே தவித்துப் போவார். ஆனால் அவரிடம் சொல்லாமல் இருப்பதும் முறையாகாது. நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? இதனால் மன்னர் என்னை வெறுத்து இங்கிருந்து வெளியேற்றினாலும் பரவாயில்லை.
தந்தையைப் போல் அன்பு காட்டும் அவரிடம் எந்த உண்மையையும் மறைக்க கூடாது. நானே அவரிடம் சென்று நடந்தவற்றை கூறிவிடுகிறேன். எங்கே பிடி பார்ப்போம். இங்கே இருக்கிற இங்கே. இங்கே வா. எங்கே பிடி. இங்கே இந்த பக்கம். பாரடி இவளை எவ்வளவு சீக்கிரமாக என்னை பிடித்து விட்டாள். எங்க வாருங்கள். என்னையா பிடித்தீர்கள்? உடனே உங்களை பிடிக்கிறேன் பாருங்கள். எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே 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 கருங்குழலி, விடு. சீ. என்ன கருங்குழலி, எப்போதும் பெரிய வீராங்கனையை போல் பேசுவாய், இப்போது என்னை கண்டு இப்படி பயப்படுகிறாயே? மனிதரை கண்டு மனிதர் பயப்பட தேவையில்லை. ஆனால் உன்னைத்தான் மனித ஜாதியிலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. சற்று பயப்படத்தான் வேண்டியிருக்கிறது. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இந்த காரியத்தை செய்திருப்பாய். எதற்காக இங்கு வந்தாய்? ஒன்றுமில்லை, பொழுது போகவில்லை. அதான் அந்த மரம் ஏறி கனிகளை பறிக்கலாம் என்று வந்தேன். குரங்குகள் தான் மரத்திற்கு மரம் தாவி விளையாடும். மனிதர்களிலும் சில குரங்குகள் உண்டு என்பது இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது. குரங்கிலிருந்துதான் மனிதன் பிறந்தான் என்று சொல்வார்கள். அதனால் நீ என்னை குரங்கு என்று சொல்வதில் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. வெட்கம், மானம், சூடு, சொரணை என்பதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான். யாராவது ஏதாவது சொன்னால் உரைக்கும். உனக்குத்தான் அது எதுவுமே கிடையாதே. கருங்குழலி, நீ என்னவெல்லாம் சொல்லி என்னை அவமானப்படுத்துவாய் என்று தெரிந்து கொள்ளதான் இப்படியெல்லாம் செய்தேன். நீ இப்படி இருப்பதில் எனக்கொன்றும் ஆச்சரியமில்லை. மன்னரிடம் பட்ட அவமானத்திற்கு பிறகும் நீ இப்படி விளையாடிக் கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னை போன்ற தன்மானமற்ற பிறவி இந்த அரண்மனையில் வேறு யாராகவும் இருக்க முடியாது. என்ன சொல்கிறாய்? மன்னர் அப்படி என்ன செய்து விட்டார்? என்ன மகேந்திரா, மனம் அதிர்கிறதோ, உடல் பதறுகிறதோ? உன் அருமை தந்தை பேரரசரிடம் சென்று உனக்கு செழியனின் பதவியை கேட்டு மூக்கறுப்பட்டு வந்தாரே, அதைத்தான் சொல்கிறேன். அது எப்படி உனக்கு தெரிந்தது? எப்படி தெரிந்தால் என்ன? அப்படி நடந்தது உண்மைதானே? படைத்தலைவனாக இருக்கக்கூட தகுதியற்றவன் என்று புறக்கணிக்கப்பட்டவன் நீ. உனக்கு செழியனின் பதவி வேண்டுமா? ஒரு வாளையோ வேலையோ உன் கையால் நடுக்கமில்லாமல் பிடிக்க முடியுமா? மதுவை கிண்ணத்தில் ஊற்றி குடிக்க முடியுமே தவிர வில்லில் அம்பை தொடுத்து எதிரியை அழிக்க முடியுமா? பலவீனமான பெண்களை பலாத்காரமாக பெண்டாள முடியுமே தவிர போருக்கு சென்று பகைவனிடம் பலத்தை காட்ட முடியுமா? பிறகு எதற்கு உனக்கு செழியனின் பதவி? இந்த அரண்மனையில் வாளையும் வேலையும் ஏந்தும் அனைவருக்கும் அதை எப்படி வீச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் என் தந்தையார்தான். மாமன்னருக்கே ஆயுத பயிற்சி அளித்தவர் என் தந்தையார்தான். அப்பேற்பட்ட குரு அவர். அவருடைய வீரமும் பயிற்சியும் என் ரத்தத்தில் ஊறியிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அதற்கு கூட ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரே நமது மாமன்னர். உன்னால் எதையாவது சாதித்து காட்ட முடியுமா? அந்த சாதனை அனைவரும் பாராட்டத்தக்கதாக இருந்தால் மட்டும் விரும்பும் பதவியை தருகிறேன் என்று கூறியிருக்கிறாரே, அப்படி ஏதேனும் சாதித்து காட்ட முடியுமா உன்னால்? ரோமாபுரியிலிருந்து வணிகத்திற்காக நாட்டிற்குள் என்னென்ன பொருட்கள் வருகிறது என்று மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, அந்த புறத்தில் என்ன நடக்கிறது என்று எந்த புறமாகவோ உனக்கு தெரிந்து விடுகிறது. அதனால் தான் சொல்கிறேன், தகுதிக்கு மேலே ஆசைப்படாதே என்று. படைத்தலைவர் பதவியிலிருந்து அடுத்து செழியனின் பதவியை பிடித்து பிரதம தளபதியான என் தந்தையாருடன் இணைந்து நிற்கும் தகுதி படைத்தவர்
என் அண்ணன் மணிமாறன் மட்டும்தான். ம், ஏற்கனவே அவரிடம் போட்டியிட்டு தோற்று போன நீ அது போன்ற பதவிகளுக்கெல்லாம் ஆசைப்படாதே. அதான் நீயே சொல்லிவிட்டாயே, இது போன்ற பதவிகளுக்கெல்லாம் ஆசைப்படாதே என்று. சரி, ஆனால் உன் கணவன் என்ற பதவியை நீ எனக்கு கொடுப்பதாக இருந்தால் இந்த பதவிக்கு நான் ஆசைப்படவில்லை. மகேந்திரா, விடு! என்ன? என் கையை விடு! சீ! என் கையை விடு! சீ! ஓடு கருங்குழலி, ஓடு. எவ்வளவு தூரம்தான் ஓடுவாய்? அரசே, இருங்கோவில் விஜயபூபதியோடு இங்கிருந்து சென்று சில நாட்கள் ஆகிவிட்டன. அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்த பின் பேசாமல் இருக்க மாட்டார்கள். சோழ நாட்டிற்கு எதிராக ஏதேனும் சூழ்ச்சி செய்வார்கள். அதனால் அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆம் தந்தையே, எனக்கு உத்தரவிடுங்கள். தப்பித்துச் சென்று விட்டதாக தரிக்கு தெரியும் அவர்களை சிற்றெரும்பை நசுக்குவது போல் காலில் போட்டு மிதித்து விடுகிறேன். எனக்கு மட்டும் அதை பற்றி சிந்தனை இல்லை என்று நினைத்தீர்களா? காரிக்கண்ணனாரை பாருங்கள். அவர் மகள் காணவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கிறார். முத்துநகை எங்கே என்ற கேள்விக்கே நம்மிடம் சரியான விடையில்லையே. நமது பணிக்காக காட்டுக்கு சென்றவள் தானே முத்துநகை. அவளை பற்றி எந்த விவரமும் தெரியாத நிலையில் நாம் என்ன செய்வது? புலவர் பெருமானே, தாங்கள் இந்த அளவிற்கு வருந்த வேண்டிய அவசியமில்லை. முத்துநகை எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் சமயோஜித அறிவும் அதிலிருந்து எப்படியும் தப்பிக்கும் வீரமும் கொண்டவள். அவளுக்கு எதுவும் நேராது. வாழ்க மாமன்னர். வா செழியா. நான் சொன்ன காரியத்தை முழு ஈடுபாட்டோடு தான் செய்திருக்கிறாய். அதனால்தான் தாமரையையும் உடன் அடைத்து வந்திருக்கிறாய். அதுவும் நல்லதுதான். சொல்ல வந்ததை சொல். ஆம் மன்னவா, முத்துநகை பற்றி தாமரையிடம் கேட்க சொன்னீர்கள் அல்லவா? அதை பற்றி சொல்வதற்காகத்தான் தாமரையை அழைத்து வந்திருக்கிறேன். அப்படியானால் தாமரைக்கு முத்துநகை தற்பொழுது இருக்கும் இடம் தெரியும் என்று சொல்கிறாய், அப்படித்தானே? தெரியும் என்பது மட்டுமல்ல, முத்துநகையை அந்த இடத்தில் இருக்க செய்ததே தாமரைதான். அப்படியா? பிறகு ஏன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாள்? தாமரை, முத்துநகை எங்கே? அது என்ன தயக்கம்? இத்தனை பேரை வைத்துக்கொண்டு எப்படி சொல்வதென்று புரியவில்லை. சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. அம்மா தாமரை, முத்துநகையை பற்றிய செய்தி இங்கு உள்ள எல்லோருக்கும் தெரிய வேண்டியதுதானே? எதுவாக இருந்தாலும் சொல். முத்துநகை தற்போது எங்கள் மர மாளிகையில் இருக்கிறாள். இதை சொல்ல என்ன தயக்கம்? பெருந்தேவிக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக வைத்தியராக அவள் அங்கு சென்றதும் அதை தொடர்ந்து நடந்த சில விஷயங்களும் எனக்கு தெரியுமே. பெருந்தேவி இங்கு வந்து இப்படி மடிந்து விட்டதால் இனி முத்துநகை அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதற்குள் அவள் இங்கு வந்திருக்க வேண்டுமே. வர முடியாத நிலை அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்? முத்துநகை சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள்.